Hello guys, welcome to DotTech. So கொஞ்ச நாள் முன்னாடி OnePlus Nord ஃபோன் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த ஃபோன் வாங்கி கடைசியில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இதோட 1 month ரிவ்யூ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். பட் 1 month மேலே ஒரு 2 months கிட்ட ஆகிடுச்சு. ஏன் இந்த வீடியோ போடலன்னு பார்த்தீங்கன்னா மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய அப்டேட்ஸ் வந்திருந்தது. இப்போ நான் ஃபஸ்ட் அப்டேட்டில் அப்டேட் இல்லாமல் போட்டிருந்தேன்னா அதில் சில பக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. அதோட நான் ரிவ்யூ சொன்னேன்னா உங்களுக்கு தப்பாக அது கன்வே ஆகும். ஸோ அதனால் இது வரைக்கும் ஒரு 3 to 5 அப்டேட்ஸ் கிட்டே வந்திருக்கும் இந்த ஃபோன்லேயே. ஸோ அதனால தான் மெயின் ரீசன் இது டிலே ஆனதுக்கே இது மெயின் ரீசன். ஸோ இப்போ இந்த ஃபோனோட என்னோட 1 month கிட்டத்தட்ட 1 month சொல்ல முடியாது, 2 months யூசேஜ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க guys, இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ OnePlus Nord. ஸோ இந்த OnePlus Nord பார்த்தீங்கன்னா OnePlus என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ஃபோனை ஒரு பட்ஜெட் சீரீஸில் கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் எனக்கு OnePlus ஃபோன்ஸ்னாவே ரொம்ப பிடிக்கும். சின்ஸ் OnePlus 6லேருந்தே எனக்கு OnePlusனாவே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ரொம்ப நாளாக கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக வச்சுருந்தாங்க. OnePlus 6லேருந்து 7 வரைக்கும் ஸ்டார்டிங் ப்ரைஸே 35, அப்புறம் 40, அப்படியே 50, இப்போ 55,000 கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா October 14th OnePlus 8T லான்ச் பண்ண போகிறாங்க. அது என்ன ப்ரைஸ்ன்னு யாருக்கும் தெரியல. பட் OnePlus நார்டுன்னு ஒரு புது சீரீஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் சீரீஸில் பட்ஜெட் செக்மெண்ட் ப்ரைஸில் உங்களுக்கு சூப்பரான ஃபோன் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் ரொம்ப ஹைப் ஆகி டெய்லியும் என்ன அப்டேட்ஸ் இருக்கா, எப்போ ரிலீஸ் ஆகுது எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்புறம் கடைசியாக ஃபைனலாக என் கையில் OnePlus Nord கிடச்சிது. 12G இந்த வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 12GB RAM 256GB வேரியண்ட். ஸோ இந்த ஃபோன் பற்றி நிறைய ரூமர்ஸ் லீக்ஸ் நிறைய நம்ம கூட ஒரு வீடியோ போட்டிருக்கோம் OnePlus Nord பற்றி. ஃபஸ்ட்டு இந்த ஃபோனோட பில்டு குவாலிட்டி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஃபோனோட பில்டு குவாலிட்டி, ஃபஸ்ட்டு கலர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எனக்கு ப்ளூ தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. சில பேருக்கு அந்த கிரே ஆனிக்ஸ் பிடிச்சிருக்கலாம். எனக்கு இந்த ப்ளூ மார்பிள் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு பில்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பேக்கில் நமக்கு கிளாஸு, ஃப்ரண்ட் பேக்கில் ஃபுல்லாக கிளாஸு, ஃப்ரண்ட்டில் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே சைடில் நிறைய யூடியூபர்ஸ் மெட்டல் நினச்சிட்டு இருந்தாங்க. பட் இது பிளாஸ்டிக் கிடையாது, மெட்டல் கிடையாது, இது ஒரு பிளாஸ்டிக்கு. ஸோ அது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் சொல்லலாம். அண்ட் இதோட பட்டன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கிளிக்கே தான் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். வேறு பார்த்திங்கன்னா கீழே நமக்கு டைப் சி போர்ட், சிம் கார்டு எஜெக்ஷன் ட்ரே, அப்புறம் மோனோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, சிங்கிள் ஃபைரிங் மோனோ ஸ்பீக்கர். இதெல்லாம் பில்டு குவாலிட்டிலாம் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னா சொல்லணும். பார்க்க ரொம்ப ஃபோன் கொஞ்சம் ப்ரீமியம் ஃபீல் கொடுக்குது. OnePlus சீரீஸில் வர அதே ப்ரீமியம் ஃபீல் கொடுக்குது. ஸோ பில்டு குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா 10க்கு ஒரு 9.5 இல்லை 9 கொடுப்பேன். அண்ட் OnePlusல பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரேட்மார்க் அலர்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கேமரா பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பற்றி பார்த்துடலாம். டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய இது சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஸ்க்ரீனில் இந்த மாதிரி டின் டிஷ்யூ வருது, இந்த மாதிரி பச்சை கலரில் வருது, அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னோட வேரியண்ட்லேயும் அதே டின் டிஷ்யூ இருந்தது. பட் ரொம்ப விசிபிள்லாம் கிடையாதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் பார்த்துட்ருக்கோம், இன்ஸ்டாகிராம் சர்ச் பண்ணிருக்கோம், அப்படியே அந்த பச்சை கலர் க்ரீன் டிண்ட் அப்படியே தெரியுதுன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு சில இடத்துல கொஞ்சம் விசிபிளாக இருக்குது. அதுவும் நீங்கள் நார்மல் இந்த மாதிரி பிரைட் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா சுத்தமாக தெரியாது. நைட் கண்டிஷன்ஸில் அவ்வளோ கொஞ்சம் தெரியுது தான் சொல்லணும். அண்ட் டிஸ்பிளே இது ஒரு AMOLED டிஸ்பிளே. டிஸ்பிளே பற்றி ஒரு குறையும் சொல்ல முடியாது. டிஸ்பிளே ரொம்ப சூப்பராக தான் இருக்குதுன்னு சொல்லணும். அண்ட் இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குன்னு தான் சொல்லணும். இவ்வளோ நாள் 60 Hzல யூஸ் பண்ணிட்டு திடீர்னு 90 Hz மாறின்றப்ப ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்தது. 90 Hz மாறிட்டு நான் 60 Hz மாறுறப்போ எனக்கு லேக் ஃபீல் ஆச்சு, ஒரு மாதிரி ஸ்டட்டராக வர மாதிரி. அதனால் 90 Hz விட்டு எனக்கு 60 Hzக்கு மாற முடியல. வேறு என்ன சொல்லணும், இந்த பில் குவாலிட்டி பற்றி பேசிகிட்டு இருக்கப்போ இங்கே ஸ்மட்ஜஸ்லாம் அவ்வளோ தெரியல. மற்ற ஃபோன்ஸில் இருக்கிற மாதிரி ஸ்மட்ஜஸ் அவ்வளோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடுக்கலை. கம்மிங் டு கேமரா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட் தான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப ஹைப் பண்ணி வச்சுருந்தாங்க, கேமரா சூப்பராக கொடுக்குறோம். OnePlus 8ஓட அதே சென்சார் இதில் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் எதிர்பார்த்த அளவுக்கு கேமரா மட்டும் இல்லை. ஓகே சொல்லலாம், இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு
ஆனால் ரொம்ப எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, அவங்க சொன்ன மாதிரி இல்லை. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 48 மெகா பிக்சல் ப்ரைமரி சென்சர் கொடுத்துருக்காங்க, ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர் பற்றி சொல்லணுன்னா ஓகேன்னு சொல்லலாம். டெப்த் சென்சர் கொடுத்துருக்கிறது பதிலாக நம்ம வந்து டெலிஃபோட்டோ கொடுத்துருக்கலாம், 2x டெலிஃபோட்டோ கொடுத்துருக்கலாம், அது கொடுக்கல. அண்ட் வந்து இந்த மேக்ரோ கேமரா வந்து ஒரு வேஸ்ட்டான வந்து அது ஒரு சென்சார் தான் சொல்லணும். மேக்ரோ கேமரா எடுக்கிறது போல் நம்ம நார்மல் கேமரா 3x ஜூம் பண்ணிட்டு எடுத்தாலே நமக்கு சூப்பரான பிக்சர்லாம் வருது. அண்ட் வந்து இந்த வைட் ஆங்கிள் லென்ஸ் பார்த்திங்கன்னா ஓகேன்னு சொல்லலாம், 8 MP கொடுத்துருக்காங்க. இந்த டெப்த் கேமராவும் மேக்ரோ கேமரா பதிலாக இந்த 16 MP வைட் ஆங்கிள் கொடுத்துருக்கலாம், அது ஒரு நல்ல ஒரு இதுவாக இருந்திருக்கும். அண்ட் ஃப்ளாஷ் இருக்குது, ஃப்ளாஷ் வந்து எப்பயும் போல் நார்மலாக ஒர்க் ஆகுது. அண்ட் இதில் வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு டுவெல் பஞ்ச் ஹோல் கேமரா கொடுத்துருக்காங்க, ஒன்று 32 மெகா பிக்சல் ப்ரைமரி சென்சர் அண்ட் ஒரு 8 என்னன்னு தெரியல, 8 மெகா பிக்சல் நினைக்கிறேன், 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் சென்சர். வந்து இது ஃப்ரண்ட் கேமரா கொலை சொல்லிக்கிறதுக்கு அவ்வளோ ஒன்றும் இல்லை, எல்லாமே நார்மலாக இருக்குது. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். மெயினாக வந்து கால் குவாலிட்டி பற்றி பேசணுன்னா, கால் குவாலிட்டி அவ்வளோ வந்து ஒரு பெரிய மேஜர் டிஸ்அட்வான்டேஜில் கிடையாது, ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ஸ்பீக்கர்ஸ் பார்த்திங்கன்னா உண்மையிலே சொன்ன ரொம்பவே லவுடாக இருக்குது. சாதாரண ஒரு யூடியூப் வீடியோ பார்த்தாலும் ஒரு சிங்கிள் ஃபயரிங் ஸ்பீக்கர் தான், ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் ரொம்பவே வந்து லவுட்னஸ் ரொம்ப நல்லா இருக்குது சொல்லணும். அண்ட் வந்து இதில் வந்து இங்கிலாஸ் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்குறாங்க. இங்கிலாஸ் ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. 1 கிளிக் தான், அவ்வளோதான். ஒரு 0.5 செகண்ட்ஸ் பிடிச்சி எடுத்திங்கனாலே வந்து அன்லாக் ஆகிடுது. அண்ட் ஃபேஸ் அன்லாக் பார்த்திங்கன்னா நான் அவ்வளோ யூஸ் பண்ணுறதில்ல. அண்ட் ஃபேஸ் அன்லாக்கும் சொல்லணுன்னா ரொம்பவே ஸ்னாப்பியாக இருக்குது. வீடியோ ரெக்கார்டிங் பற்றி பேசும்போது வந்து இதில் வந்து 4K பேக், இங்கே இதை ரியர் கேமரா பார்த்திங்கன்னா வந்து 4K 60 FPS வந்து சப்போர்ட் பண்ணணும். ப்ராசஸர் வந்து 765G யூஸ் பண்ணுறாங்க, 4K 60 FPS கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன விவோ ஏதோ ஒரு பிராண்டில் வந்து 765 யூஸ் பண்ணியிருக்காங்க, அதில் 4K 60 FPS சப்போர்ட் இருக்குது. பட் OnePlus பார்த்தீங்கன்னா ரியர் கேமராவில் 4K 60 FPS கொண்டு வரல, கூடிய சீக்கிரத்தில் அப்டேட்டில் கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். ரியலில் பார்த்திங்கன்னா 4K 60 சப்போர்ட் இருக்குது, இது என்ன லாஜிக்னே எனக்கு தெரியல. ஃப்ரண்ட்டில் வந்து 4K 60 FPS சப்போர்ட் இருக்குது, ஆனால் ரியலில் வந்து இல்லை, 1080 60 FPS இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த என்னோடய அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா அதில் கேமரா சாம்பிள்ஸ் நிறைய கொடுத்துருப்பேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் வந்து ஃபோன் நல்லா ஃப்ளூயிடாக இருக்குது. இந்த ஃபோன் மெயினாக வாங்கின காரணமே பார்த்தீங்கன்னா வந்து இதோட ஆக்சிஜன் வாய்ஸ் தான். இதுக்குள்ளே ஸ்மூத்தான ஓஎஸ், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஓஎஸ். எனக்கு வந்து ஓஎஸ் எப்போவுமே மினிமலாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். என்னை வந்து OnePlusோட எனக்கு பிடிச்சதே வந்து OnePlusல தான், மற்றது எதுவுமே வந்து எல்லாமே பிடிக்கும். பட் OnePlusல மெயினாக மேஜராக பிடிச்சது வந்து அவங்களோட ஓஎஸ் தான். அண்டு வேறு என்ன சார்ஜிங் பற்றி பேசணுன்னா சார்ஜிங் அண்ட் பேட்டரி லைஃப் பற்றியும் பேசுகிறேன். ஃபஸ்ட்டு பேட்டரி லைஃப் பற்றி பேசிடலாம். பேட்டரி லைஃப் பார்த்திங்கன்னா வந்து நான் எப்படி சொல்கிறது, ஒரு காலைல வந்து ஒரு 100% சார்ஜ் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். 100% போட்டு ஒரு நைட்டு வரைக்கும் தாங்கும்னு சொல்லலாம். அது இதில் 60 Hz டிஸ்பிளேயில் 90 ஃபுல் டே தாங்கும். பப்ஜி எல்லாமே ஃபுல் எக்ஸ்ட்ரீம் போனால் ஒரு நாள் ஃபுல்லாக கரெக்டாக வருது. பட் 90 Hzல வந்து உங்களுக்கு ஸ்மூத்னஸ் கிடைக்குது. ஆனால் பேட்டரி லைஃப் வந்து ஒரு 3-4 பப்ஜி மேட்ச்சு, அப்புறம் வந்து ஒரு ஃபுல்லாக இன்ஸ்டாகிராம், யூடியூப், கால்ஸு, மெசேஜஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ½ டே வரும். ஒரு 90 Hz போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 நாள் சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு 2 தடவை சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். 60 Hzல யூஸ் பண்ணிங்கன்னா 1 டே சாலிடாக தாங்குது. அண்ட் சார்ஜிங்னு பார்த்தீங்கன்னா வந்து 0 to 100 பார்த்தீங்கன்னா வந்து 1 hour, கரெக்டாக 1 hourல முடிஞ்சிடுது. 0 to 70 வந்து 30 minutesலேயே நல்லா ஸ்பீடாக தான் இருக்குது. அண்ட் ஃபோன் பற்றி சொல்லணும்னா ரொம்பவே காம்பேக்டாக இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ரொம்பவே வெயிட்டே எல்லாமே காம்பேக்டாக இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து கேஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த காம்பேக்ட்னஸ் தெரியாது. வேறு நான் இதில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று க்ரீன் டிண்ட் இஷ்யூ. அண்ட் நிறைய பேர் வந்து OnePlus வந்து OnePlus நாட் யூசர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ஃபேக்ட்ரி செட் ஆகுது அண்ட் டேட்டா வந்து லாஸ் ஆகுது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு அப்படி எந்த டேட்டா லாஸும் ஆகலை. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து பப்ஜியில் பார்த்தீங்கன்னா வந்து கேமர்ஸ்க்கு சொல்கிறேன், பப்ஜியில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து HD அல்ட்ராவில் வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1-2 அப்டேட் முன்னாடி வந்து HDR அல்ட்ரா வந்து சப்போர்ட் ஆன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். அண்ட் வந்து நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபோன் தான் சொல்லணும். ரொம்ப அவசரமாக செஞ்ச மாதிரி ஒரு ஃபோன் மாதிரி தெரியுது. ஒரு ப்ரீ பிளான்டு ஃபோன் மாதிரி தெரியல.
ரொம்ப வந்து ஃபோன் விட்டு ஒரு 2 நாள்லேயே வந்து ஒரு அப்டேட் வந்துடு, அப்புறம் இன்னொரு நாள் அப்டேட் வந்துடு, மேக்ரோ கேமரா ஃபிக்ஸ்டு, அப்புறம் வந்து சிஸ்டம் ஸ்டேபிலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டு, சார்ஜிங் ஆப்டிமைசேஷன், இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு சைடில் வந்து ஸ்க்ரீனில் ஃபோட்டோ கொடுக்குறேன் பாருங்கள். நிறைய அப்டேட்ஸு, சில அப்டேட்ஸ் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலை, முடிஞ்சளவுக்கு எல்லாம் எடுத்ததெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ட் ஈட்டிங் இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா நான் பப்ஜி ஹெச்டிஆர் அல்ட்ராவில் விடும்போது வந்து அவ்வளோ எனக்கு வந்து சூடு தெரியல. ஏன்னா சூடு தெரியல, நான் கேஸ் போட்டு யூஸ் பண்ணுறேன், இருந்தாலும் கேஸ் கழட்டிட்டு யூஸ் பண்ணாலும் வந்து ஓகே அளவுக்கு வந்து சூடு தெரியுது. பட் வந்து 108 இல்லை 4K 30 FPS வந்து ரெக்கார்டிங்லாம் பண்ணுறீங்களா செம்ம சூடாகும். அண்ட் வந்து இதில் ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹெட்ஃபோன் ஜாக் இல்லை. OnePlus 6லேயே அதை எடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து ரெக்கார்டிங் இப்போ இங்கே கூட ரெக்கார்டிங் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு நான் கண்டிப்பாக வந்து 3.5mm ஜாக் எனக்கு கண்டிப்பாக வேணும். அதனால் வந்து ஒரு 400 rupees கொடுத்து இந்த Type-C to ஸ்டீரியோ ஹெட்ஃபோன் வேறு வாங்கினேன். இது வந்து ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த செக்மெண்ட்டில் வந்து ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது சில ஃபோன்ஸில், பட் இந்த ஃபோனில் இல்லை. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஸ்னாப்ட்ராகன் 765G பவர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட் 25,000க்கு ஒரு நல்ல ஒரு ப்ராசஸர்னு சொல்லலாம். நல்ல ஒரு கேமிங் ப்ராசஸர் சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் வந்து 765Gயில் நீங்கள் ஓகே கேமிங் பண்ணலாம். பட் நார்மல் டே யூசேஜில் ஒரு பர்ஃபெக்ட் உங்களுக்கு வந்து ஒரு டெய்லி டிரைவர்னு சொல்லலாம். என்னோட யூசேஜில் இது நல்ல ஃபோன் தான் சொல்லுவேன். அண்ட் இதில் வந்து 5G சப்போர்ட் இருக்குது, அதனால இந்த ஃபோன் உங்களுக்கு ஃபியூச்சர் ப்ரூஃப். ஸோ அதனால் வந்து இன்னும் ஒரு 5G வரத்துக்கு ஒரு 2 to 3 years ஆகும்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் இதில் 5G இருக்கிறது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். அண்டு இதில் வந்து ஸ்க்ரீன் டிட் இஷ்யூன்னு சொல்லியிருந்தால அது வந்து இப்போ இந்த அப்டேட்டில் வந்து கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் மொத்தமாக அது போச்சுன்னா அது இல்லைன்னு தான் சொல்லணும். ஓரளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். அண்ட் அவ்வளோதான் நினைக்கிறேன், எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதான் வந்து என்னோட இந்த ஃபோன் யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். ஓவராலாக சொல்லணும்னா இந்த ஃபோன் வந்து ஒரு டெய்லி டிரைவராக யூஸ் பண்ணுறீங்கன்னா சூப்பர் ஃபோன் சொல்லலாம். கேமராக்காக நீங்கள் போகிறீங்கன்னா வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து எக்ஸ்பெக்டட் 25,000க்கு ஓகே, பட் வந்து அவங்க சொன்ன அளவுக்கு இல்லை. பட் 25,000க்கு ஓகேவான ஒரு கேமரா தான் கொடுத்துருக்காங்க. கேமரா நல்லா இருக்குது, பட் வீடியோவில் வந்து 4K 60 FPS கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அண்ட் வந்து இந்த ஆக்சிஜன் ஓஎஸ்க்காக வாங்கினா கண்டிப்பாக 100% நீங்கள் வந்து இந்த ஃபோனை வாங்கலாம். நார்மல் யூசேஜ் தான் எனக்கு வாங்கணும், எனக்கு வந்து அவ்வளோ நான் கேமிங் பண்ண மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன்னா வந்து அதுவும் வந்து இந்த ஃபோனை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இந்த ஃபோனை வந்து நான் கேமிங்காக முழுக்க வாங்குறீங்கன்னா இந்த ஃபோனை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. கேமிங்காக இந்த ஃபோன் செய்யல. ஸ்னாப்ட்ராகன் 765G தான் கொடுத்துருக்காங்க. கேஸ் பற்றி சொல்லணும்னா இங்கே கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ்லேயே வந்து இந்த கேஸு ஒரு 1.5 month யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து எல்லோ ஆயிடுச்சு. எல்லா கேஸையும் நடக்கிறது தான். பட் இந்த கேஸை போட்ட உடனே இந்த கேஸ் போட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் கொஞ்சம் பல்கியாக ஃபீல் ஆகுது. பட் ப்ரொடெக்ஷன் நமக்கு நல்லா இருக்குது. இங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பம்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா வந்து இது கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் இதில் வந்து டஸ்ட் போயிடக்கூடாது, அதுக்காக வந்து ஒரு கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து யாரெல்லாம் இந்த ஃபோன் வந்து வாங்கக்கூடாது, நீங்கள் கன்சிடர் பண்ணலான்னு. ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களை அடுத்த வீடியோ பார்க்குற வரைக்கும் பாய்.